ஏய் கல்லு உடைய போத இறகு கீழே வச்சு இது பண்ணு. என்னது இஞ்சியா? அதெல்லாம் சமையலுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். அனுபவம் எல்லாம் அந்த இதாக இருக்கும். என்கிட்ட கேள்வி ஒண்ணுன்னா கத்துறேன் நான் உனக்கு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கரண்ட் அடுப்புல போட போறியா? அதான் பார்த்தேன் கேஸ் இருந்துச்சு, என்ன பண்ண போறேன்னு. சுக்கு தானே போடுவோம், சுக்கு மிளகு அது மாதிரி இருந்தா போடுவோம். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது பத்துமா? அது இஞ்சி பத்துமா? போதுமா? வாசனை நீயே மல்லிப்பூலாம் வச்சு வாசனையா தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த வாசனை எல்லாம்? பைத்தியக்காரப்ப இதுக்குள்ளேயே பொங்குது. என்ன அதான் ஆடி போச்சுங்கிறது தெரியல. ஆனா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணா பால் பொங்க மாத்த தெரியுமா? அது மேல ஏறி வந்துச்சுன்னா அப்படியே அமுங்கிடுது. மூளை கட்டப்பல முட்டாப்பல மேல இறங்க மாட்டேப்பா. உன்ன போல இறக்க மனசு இல்லாதவெல்லாம் இருக்கும். போடா அப்படி போடா. குக்கர் சாப்பிடலாம். குக்கரை சாப்பிட போறியா? குக்கர்லாம் சாப்பிடாது, உடம்புக்கு நல்லது இல்ல. ஏன் அதுக்கு ஓகே குக்கர்னு பேர் வச்சுக்கிறாங்க? யாரு? அப்ப எனக்கும் ஓகே சொல்லிருக்க, அதுக்கும் ஓகே சொல்லிருக்க. நீ நேத்து சொல்ல, அதுக்கு முன்னாலே சொல்லிட்ட நீ. மக்கட்டா டேய் ஒண்ணாடா. போடா அப்படி போடா. அடுத்த மாசம் சொல்றேன். ஏன்னா முட்டிக்கணும் போலியா இருக்கா? ரஸ்க்கு பிஸ்கெட்டு மதிய லஞ்ச் இதெல்லாம் அவங்களுக்கு. சாக்லேட் ஏதோ ஒரு சாக்லேட் இந்த 3 நிமிஷம் அதானே பார்த்தேன். பாசமா தா சாப்பிடு, எதனா ஒரு பொருள் தரியா? ஒண்ணுமே ஏமாட்டுற. ஐயோ ஐயோ கரண்ட் ஆஃப். இது போல ஒரு பாசமா. ஐயோ கரண்ட் அடுப்பு இல்லாதா? கொதிச்சிருக்காதா? ஹேய் 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 அறிகிட்டவனே பரதேசி போல என்ன வேலை பார்த்தேங்கிற நீ ஓகே சொன்னா நாட்டு ஓகே தான் வச்சுட்டு வா. கரண்ட் ஓட்டம் இன்னும் கொதிக்கிட்டு என் வாசனை வந்துச்சான் பாத்தியா? அறிவுடி நீ அப்படியே என்ற பொண்டாட்டில என்ற பொண்டாட்டில அப்படிதான் இருப்பேன். நீ குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லு, நான் குடிக்கிறேன். போட்டு கொடுக்குறத நானே குடிக்கிறது நீ கழுவத்து மாட்டேன் நான். ஆமா அதுக்கு தானே மனைவி. கணவனை சும்மா உள்ள கையில வச்சு தாங்கணும். அவ்வளவு பெரிய கை கூட இருக்கீங்க. வாய் மட்டும் அவ்வளோ இருக்குது இல்ல, ஆடுறல வாயில வந்து தாங்க முடியும். காய் காய்ச்சிருப்பா தக்காளியா பிஞ்சு விட்டுக்குது. நான் தான் இப்ப காய்க்க சொன்னேன், அதை காய்ச்சி. ஐயடா நான் காய்க்க சொல்ல நேரம் அது காய்ச்சிருக்கு. இதெல்லாம் கேட்டு நான் தும்ப செடியில தூக்க மாட்டேங்கணும் போல தோணுது. அந்த செடி கூட எதுக்கு பாவம். இதுலயும் காய்ச்சிக்குது. ஆனா வழியில போறேங்க அண்ணா அத்துமனா அத்துமிடும்.